நமக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் கவலைகள் வருதோ, அப்போ தான் நம்ம கடவுளை யோசிப்போம். கடவுளே, ஏன் நான் எந்த துரோகமும் பண்ணலையே, நான் எந்த தப்பும் பண்ணலையே, எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்குறது எப்போ கேட்போம்? நமக்கு எப்பெல்லாம் துன்பங்கள் வருதோ அப்போ தான் கடவுளின் சிந்தனைகள் வரும். அந்த சிந்தனையை நீ கஷ்டப்பட்டாதான் நீ கடவுளை நினைப்பேன்னா, அந்த கஷ்டத்தை நான் உனக்கு கொஞ்சமாவது கொடுக்குறேன், நீ அப்போவாது கடவுளை தேடு அப்படின்னு சொல்லி நம்மளை ஆன்மீக பாதையில் நம்மளை திருப்பி விடுபவர் யார் அப்படின்னா இந்த கேது பகவான். இந்த கேது திசை மொத்தம் 7 வருஷம். இந்த கேது திசை எப்பெல்லாம் வரும், யாருக்கெல்லாம் வரும்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்துருங்க. உங்களுக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து அடுத்து கேதுவின் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதுதான் உங்களுடைய கேதுவுடைய திசைக்குள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம அச்சய ராசி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. நீங்கள் இப்போது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்களுடைய இருப்பு மொத்தம் ஒரு 12.5 வருஷம் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய 12.5 வயதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரத்தின் கேது திசை தொடங்கும். அப்போ 12.5 வயசுலேருந்து இது ஒரு 7-19 வருஷம். இந்த வயசு காலத்தில் நீ படிச்சின்னா அந்த கேது பகவான் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த படிப்பை தாண்டி வாலிப வயசுக்கே உண்டான அந்த உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து நீ ஆசைப்படும் போது அங்கே தான் அந்த கேது உனக்கு பிரச்சனையை தருவார், மன கஷ்டத்தை ஏற்படுத்துவார், அந்த காதல் தோல்வியை உண்டு பண்ணுவார். காதலில் வெற்றியை கொடுக்க மாட்டார், காதலில் தோல்வியை உண்டு பண்ணுவார். ஏன்? உனக்கு இது காதலுக்கான நேரம் இல்லை, நீ இங்கே தோற்று தான் ஆகணும், நீ இங்கே தோற்றா தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்லி அவரை அந்த இடத்துல பக்குவப்படுத்துகிறார்.